கைஸ் வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். ஸோ இப்போ வந்துட்டு ஜெய் மெயின் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் செஷன் ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் டார்கெட் நிறைய பேர் எல்லாருக்குமே ஒரே ஒரு டார்கெட் ஐஐடி 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 என்ஐடி ஜெய் மெயின் வச்சு போகிறது, ஐஐடி போகிறதுனா ஜெஇ அட்வான்ஸ்டு வச்சு போகிறது. ஸோ இப்போ ஜெய் அட்வான்ஸ்டு பற்றி இப்போ என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் 99% 98+% வாங்கியிருப்பீங்க. செகண்ட் செஷனில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு ஐஐடி தான் வேணும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் ஜெய் அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி டார்கெட் நமக்கு ஐஐடி 3 month ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படி பார்க்கும்போது May 18th 2025 நமக்கு எக்ஸாம் டேட் ஃபார் ஜி அட்வான்ஸ்டு 2025. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா February அப்ராக்சிமேட்லி 3 months இருக்கு. ஸோ இப்போ 3 monthsல என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ்க்கு என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், கிளியர் கட்டாக நான் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்ல போகிறேன். என்ன பண்ணணும்னா பிலோ 17K ஏர் ரேங்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அப்படி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி 17K சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஐஐடியில். ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிட்டத்தட்ட 2.5 lakh பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் சக்ஸஸ் ரேட் பார்க்கும்போது 17K மட்டும்தான். இதுக்குள்ளே வரணும்னா நீங்கள் மார்க்ஸ் எவ்வளோ வாங்கணும், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அந்த கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் 160+ மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இந்த ரேங்க் கீழே வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா கேட்டகரி வைஸ் மாறிக்கிட்டே இருக்கும், மார்க் கூட சேஞ்ச் ஆகும், ரேங்க் கூட கேட்டகரி ரேங்க் மாறி மாறி வரும். ஸோ ஓகே, புரிஞ்சுதா? ஸோ May 18th 2025 எக்ஸாம் டேட்டு. 2 பேப்பரு, காலையில் 9 to 12, ஈவினிங் 2:30 to 5:30. டோட்டலாக இட்ஸ் அ 6 hours எக்ஸாம். நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் இப்போலேருந்து ஐஐடி பற்றி முன்னாடிலேருந்தே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கிளியர் கட்டாக சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. பேப்பர் பேட்டர்ன், இட்ஸ் 2 papers, 6 hours எக்ஸாம். நான் சொன்ன மாதிரி 3 hours டோட்டலாக 6 hours எக்ஸாம். நடுவில் உங்களுக்கு பிரேக் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பேப்பர் பேட்டர்ன் பார்க்கும்போது ஜெய் மெயின் நிறைய பேர் எழுதிருப்பீங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி டோட்டலாகவே 25 questions பேட்டர்ன் மாறாது. எல்லாத்துக்கும் சேம் பேட்டர்ன், +4 -1 மார்க்ஸு. டோட்டலாக 75 questions மட்டும்தான், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அட்வான்ஸ் இஸ் நாட் லைக் தட், அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சில வாட்டி பேப்பரில் 51 questions இருக்கும். ஏன்னா 17 questions per சப்ஜெக்ட் போட்டு 51 டோட்டல் questions இருக்கும். இல்லைனா 18 questions 54 questions இருக்கும். இல்லை 19 questions per சப்ஜெக்ட் 57 questions இருக்கும். இல்லை 20, 60, 21, 60 இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் நம்ம 51 to 60 கூட தான் இருக்கும். ரேர் கேசஸும் 63 இருக்கும். ஓகேவா? ஸோ 51, 54, 50 நமக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிவைக்யூஸ் நீங்கள் நல்லா பண்ணணும். பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவேர்னஸ் உங்களுக்கு தேவை, பிவைக்யூஸ் அவேர்னஸ். அது போல் எல்லாமே உங்களுக்கு jee.adv.ac.in அதில் எல்லா வெப்சைட்லேயும், அந்த வெப்சைட்டில் எல்லா பேப்பர்ஸ் கிளியர் கட்டான ஆர்கைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அப்டேட்ஸ் ஆஃப் ஜி அட்வான்ஸ்ட் பற்றி வீடியோஸ் போட்டே இருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டே இருக்கு. டோட்டலாக இப்போ சொல்லிக்கிறேன் எப்படி இருக்குன்னா, பேப்பர்ஸ் முதல்ல மல்டி கரெக்ட் இருக்கும். இது அவங்க +4 -1 கூட கொடுக்கலாம், இல்லை +4 -2 கூட கொடுக்கலாம். இந்த 2 கேஸ் இருக்கு ஃபார் மல்டி கரெக்ட். அது எப்படி கொடுப்பா நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் சிங்கிள் கரெக்ட் இருக்கு. ஸோ +3 -1 இருக்கலாம், இல்லை +4 -1 இருக்கலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் சேஞ்ச் ஆகும். இது 6 கூட இருக்கலாம், இல்லை 3 கூட இருக்கலாம், இல்லை 4 கூட இருக்கலாம், இல்லை 5 கூட இருக்கலாம். சிங்கிள் கரெக்ட்ல 6 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும் பேப்பர். நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். +2 0 இருக்கலாம், இல்லை +2 -1 இருக்கலாம். 2 questions இருக்கும். ஒரு கொஸ்டின்ல 2 சப்டிவிஷன்ஸா டோட்டலாக 4 marks per கொஸ்டினாக இருக்கும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் +4 0 இருக்கலாம், +4 -1 இருக்கலாம், +3 -1 இருக்கலாம், இல்லை +3 0 இருக்கலாம். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் பற்றி பேசிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங், இந்த மாதிரி +3 -1 இருக்கலாம், இல்லை +4 -1 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டல் கேசஸாக இருக்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டோட்டலாக பர்சன்டேஜ் 17, 18, 19, 20 அந்த மாதிரி 51, 54, 57, 60. ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மெயின் திங் நல்லா பண்ணிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். பார்க்கும்போது டஃப் கொஸ்டின்ஸ், டஃப் பேப்பர் ஆஸ் கம்பேர்ட் டு ஜெய்மெயினுக்கும் ஜிஆர்என் கம்பேர் பண்ணும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜெய்க்கு நீங்கள் கொஞ்சோண்டு படித்தாலே நிறைய மார்க் வாங்கிடலாம். அட்வான்ஸ் இஸ் நாட் லைக் தட். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், எவ்வளோ படிக்கணும், அவ்வளோ படித்தா மட்டுமே நம்ம கிராக் பண்ணி. ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் ரேட்டை பார்க்கும்போது 2.5 lakh பீப்புளில் 17K தான் சீட்ஸ் இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டஃபஸ்ட் பேப்பர். டஃபஸ்ட் பேப்பர் இன் வேர்ல்டு. அந்த மாதிரி டஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸில் கிளாரிட்டி இருந்தாலுமே மட்டுமே நீங்கள் சாதிக்க முடியும், இல்லை வாய்ப்பே கிடையாது. நான் ஜேடாஸ் பற்றி ரொம்ப சீரியஸ் தான். ஏன்னா நீங்கள் மெயினில்
மெயினில் வந்துட்டு சிலதை மக்கடிச்சுட்டு இல்லைனா சிலது புரியாமல் பாதி புரிஞ்சு போகிறது லைக் மார்க் எடுத்து நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு அட்வான்ஸ் இஸ் நாட் லைக் தட். டோட்டலாக கான்செப்ஷுவல் ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சிருக்கணும். இந்த கான்செப்ட்னா இந்த ஃபார்முலா இதெல்லாம் லைக் எல்லாமே புட்டு லைக் எல்லா கான்செப்டும் மண்டியில் இருந்தால் மட்டும்தான். கான்செப்ட் இல்லாமல் லைக் சப்ஜெக்டே கிடையாது, எக்ஸாமே கிடையாது. கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் டைம் டேக்கன். லைக் ஜெய் மெயினில் மேக்ஸ் தான் டைம் டேக்கன் பார்க்கும்போது லைக் அந்த மாதிரி கிடையாது. ஜெய் மெயினில் மேக்ஸ் தான் டைம் டேக்கன். ஆனால் அட்வான்ஸஸ் நாட் லைக் அந்த மாதிரி கிடையாது. ஃபிசிக்ஸில் அவ்வளோ டைம் டேக்கன், கெமிஸ்ட்ரி ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின்ஸ், ஆர்கானிக்லாம் அவ்வளோ மெக்கானிசம் நீங்கள் எல்லாத்துக்கும் போடணும், இன்டர்மீடியட் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லா கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட் எல்லாமே டைம் டேக்கன் தான். நெக்ஸ்ட் லெஸ் கொஸ்டின் நீ அட்டன் பண்ணாலே அதிகமான மார்க் வாங்கலாம், அதிகமான ரேங்க் வாங்கலாம். ஸோ கிளியர் கட்டாக அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, மேலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? கிளியர் கட்டாக இந்த மாதிரி தான் பேப்பர் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் இப்போ என்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் பற்றி சொல்லும் போது ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் இது 3 ஜெய் மெயினுக்கு போட்டிருப்பீங்க. ஸோ எல்லாமே கிளியர் கட்டான பேசிக்ஸான கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லை புரியலையா, ஹெச் வருமா இல்லை டிசி பாண்டே எடுத்து கொஞ்சம் ஹெச் வருமா படிச்சுட்டு டிசி பாண்டில் சம்ஸை போட்டு கொஞ்சம் கான்செப்டை பேஸை கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இருடோ சம்ஸ் சால்வ் பண்ணணும், எஸ்எஸ் குரோட்டோ சம் சால்வ் பண்ணணும், ஃபிசிக்ஸ் கேலக்ஸி சால்வ் பண்ணணும். அதுக்கெல்லாம் முன்னாடி பிவைக்யூஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணணும். டோட்டலாக எல்லா பிவைக்யூஸும் அவங்க லைக் ஜே அட்வான்ஸ் எல்லா பிவைக்யூஸும் அந்த வெப்சைட்டில் இருக்குது. லைக் அவங்களே கொடுப்பாங்க. ஜெய் மீனுக்கு அந்த மாதிரி லைக் பிவைக்யூஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த வெப்சைட்டில். ஆனால் ஜே அட்வான்ஸ்டுக்கு ஐஐடிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. வருஷம் ஒரு ஐஐடி கண்டக்ட் பண்ணுவாங்க. கிளியர் கட்டாக அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஐஐடி கான்பூர், ஐஐடி மெட்ராஸா, இந்த வருஷம் ஐஐடி கான்பூர் எல்லாத்துக்கும் அவங்க கிளியர் கட்டாக அவங்க வெப்சைட்லேயே இருக்கும். jw.adv.ac.in. ஓகே, அந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிவைக்யூஸ் பேப்பர்ஸாக இருக்கும். நீங்கள் இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும் எடுத்து ஃபிசிக்ஸ் பிவைக்யூஸ் போடுங்க. ஃபார் ஃபிசிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கேலக்ஸி இல்லை எஸ்எஸ் குரோட்டோ இல்லை எரோடோ சம்ஸ் அதுக்கெல்லாம் கூட உங்கள் கான்செப்டே புரியலாம். என்சிஆர்டி, ஹெச்சி வர்மா, டிசி பாண்டே கொஞ்சம் சம் சால்வ் பண்ணிங்கன்னா பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிதான். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கமெண்ட்ஸில் போடுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நானும் போடுவேன். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு என்ன புக்ஸ் யூஸ் பண்ண பார்க்கலாம். ஆர்கானிக்கு என்சிஆர்டி படிச்சிருப்பீங்க, படிக்கலன்னா திரும்பி தெரிஞ்சுக்கோங்க. எம்எஸ்சினா எம்எஸ் சௌஹான், நெக்ஸ்ட் சோலமோன்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் லைக் கான்செப்டை படிச்சுட்டு இந்த சம்ஸை போட்டு கிளியர் கட்டாக ஒன்னொன்னும் லைக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு புரியாமல் நீங்கள் மெக்கானிசமே தெரியாமல் யூ கான்ட் ஏபிள் டு சால்வ் சம்ஸ். அந்த மாதிரி லைக் கொஞ்சம் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ண முடியும். லைக் ஜெய் மீன் மாதிரி ஆர்கானிக்ல என்சிஆர்டி பற்றி டேரக்டாக கொடுத்துருப்பாங்க. லைக் ஜே அட்வான்ஸில் டேரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி இருக்காது, ஆனால் பேசிக்ஸ் தான் என்சிஆர்டி, அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்கு ஜேடிலி, ஓபி டாண்டான், அதுக்கப்புறமா என்சிஆர்டி. ஓகேவா, என்சிஆர்டி நான் இங்கே போடல, பட் என்சிஆர்டி படிச்சிருப்பீங்க. என்சிஆர்டி கான்செப்ட் படிச்சு, ஓபி டாண்டான் கான்செப்ட் படிச்சுட்டு ஜேடியில் சம்ஸ், ஓபி டாண்டில் சம்ஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக போடணும். வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நான் போடுறேன், வேணா கமெண்ட்ஸில் நீங்களும் போடுறேன், கண்டிப்பாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வைலி, நரேந்திராவஸ்தி, என்சிஆர்டி. ஓகேவா, என்சிஆர்டி படிச்சிருங்க. கான்செப்ட் தெரியலனா தெரிஞ்சா டேரக்ட் கோ இன்டு தி சம்ஸ். வைலி, நரேந்திராவஸ்தியில் மல்டி கரெக்ட் இருக்கு. நான் சொன்ன எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே போட்டிருப்பேன்ல, மல்டி கரெக்ட், சிங்கிள் கரெக்ட், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், நியூமெரிக்கல், மேட்ச் ஆஃப் எல்லாமே இன்டீஜர் டைப் எல்லாமே அவங்க நரேந்திராவஸ்தியில் இருக்கும், வைலியில் இருக்கும், ஓபிடானில் இருக்கும், ஜேடியில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சம்ஸ் இந்த புக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண சம்ஸை. ஓகேவா, நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி சொல்கிறது ஆல்வேஸ் பிவைக்யூஸ் போட்டுட்டு உங்களுக்கு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த புக்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வர்றது மேக்ஸுக்கு பார்க்கும்போது நீங்கள் முதல்ல கான்செப்டை ஸ்ட்ராங் படுத்தணும்னா நான் ஜெய் மெயினுக்கு சொல்கிறது தான் அரியன் தான் நான் போட சொல்லியிருப்பேன் ஜெய் மெயினுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ஜி அட்வான்ஸ்டு கான்செப்டை கிளாரிட்டி பண்ணணும்னா செங்கேஜும் சில சம் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி லைக் கொஞ்சோண்டு நம்ம எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு உள்ள போய் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு நீங்கள் வச்சு கான்செப்ட் நல்லா கிளாரிட்டி வச்சுப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் ஒன்று இருக்கும் செங்கேஜில். நெக்ஸ்ட் பாலாஜி பிளாக் புக், நெக்ஸ்ட் பிவைக்யூஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி படிச்சதுக்கு அப்புறம் பிவைக்யூஸ், அதுக்கப்புறம் பாலாஜி புக். மெயின் ஜி மேக்ஸுக்கு ஜி அட்வான்ஸ்லேயே பாலாஜி புக் மட்டும் தான். பாலாஜி புக், நெக்ஸ்ட் செங்கேஜ், கிளியர் கட்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஃபிசிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் சாப்டர் ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸ்க்கு வெயிட்டேஜ் சாப்டர் ஸ்ட்ராட்டஜி, ஃபிசிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜிகள் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வரும்போது ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்ன பண்ணணும் இந்த 3 மாதம் பார்க்கும்போது, முதல்ல டெய்லி ப்ராப்ளம் சால்விங். நான் சொன்னிருந்தேன் நீங்கள் வந்துட்டு
படிச்சு கான்செப்ட்லாம் தெரியும். கான்செப்ட் தெரியலனா டக்கு டக்குன்னு படிச்சிருங்க. இப்போ போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு, இட்ஸ் ஓகே, எதுவும் பண்ண முடியாது. போர்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் செம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 மாசம் தான் இருக்கும். மார்ச் 1 மாசம் டோட்டலாக வேஸ்ட் பண்ணாதீங்க. போர்ட்ஸ் லைக் நீங்க 99+% எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர்ட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜி அட்வான்ஸ்க்கு டைம் கொடுங்க. அந்த மாதிரி கோ டு டெய்லி ப்ராப்ளம் சால்விங் டேரக்ட்லி கோ என்ன பண்ணணும், முதல்ல பிவைக்கு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு டக்குன்ட்டு இப்போ நீங்கள் வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணணும்னா பிவைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கோ டு தென் புக்ஸ். புரியுங்களா? பிவைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே jw.adv.ac.in அதுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் பண்ணும் போது மிஸ்டேக் அனாலிசிஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சம்திங் லைக் நீங்கள் வந்துட்டு போயிட்டு சொல்யூஷன் பார்க்காதீங்க, நீங்கள் கொஞ்சோண்டு போய் ட்ரை பண்ணுங்க, மிஸ்டேக்கை பாருங்க. உங்களுக்கு எந்த கான்செப்ட் புரியல, இந்த சப்ஜெக்ட்ல இந்த சாப்டர்ல இந்த கான்செப்ட் எனக்கு புரியலன்ற ஒரு மிஸ்டேக் அனலைஸ் எடுங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டேஜ் சாப்டர்ஸா வருங்க. நீங்க பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, நீங்க போட்டே வாங்க. நானும் அடிக்கடி வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஜி அட்வான்ஸ்டுக்கும் கவலைப்படாதீங்க. 3 months தான் இருக்கு, நல்லா படிங்க. மார்ச், ஏப்ரல், மே அது மட்டும் தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு அதை ரிவைஸ் பண்ணுங்க. பிவிகேஸ் போட்டே இருங்க, அனலைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. மாத்தி மாத்தி இந்த லூப்ல போய்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? அதுக்காக புக்ஸுக்கு போய் சால்வ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பார்க்க மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ். லைக் மார்க் டெஸ்ட் வரும்போது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். லைக் ப்ராக்டிஸ் பண்ணாதான் லைக் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லைக் டெய்லி லைக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க அப்போ லைக் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பெட்டர் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. கரெக்டா? ஸோ என்ன பண்ணணும், எப்படி அட்டம் பண்ணணும், முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேப்பர் அட்வான்ஸை புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் பி பேனிக். நீங்க ஒரு கொஸ்டின் லைக் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லா கொஸ்டினும் இருக்கும். எல்லா கொஸ்டினும் லைக் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னா இவ்வளோ டஃப்பாக இருக்கு, டி அவ்வளோதான் போயிடுச்சுன்னு ஐடியில் வந்து டோன்ட் பேனிக். 60 marks லைக் ஆவரேஜாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. 50 marks லைக் 60 நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு அதில் 27 marks per சப்ஜெக்ட் இருந்தாலே போதும். நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏதாவது ஐஐடியில் ஏதாவது ஒரு சீட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். 27 marks மட்டும் போதும். அக்யூரேசியோட இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 9 to 10 questions பர் சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருக்கேன், பர் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் டோட்டலாக 30 questions பர் பேப்பர் தான் அட்டன் பண்ண போறீங்க. 30 questions அட்டன் பண்ண போறீங்க. அதுக்கே நான் 80 + 80 போட்டிருக்கேன். 160 உங்களுக்கு டோட்டலாக தேவை. 80 ஃபர்ஸ்ட் பேப்பர் வாங்கிருங்க, 80 செகண்ட் பேப்பர் வாங்கிருங்க. 80 / 3 போட்டிங்கன்னா யூல் பி ஏபிள் கெட்டிங் அரௌண்ட் 27 marks. ஓகே, ஆனால் ஒரு சப்ஜெக்ட்ல 60 marks இருக்கு. நீங்கள் அதில் பாதி மார்க்ஸ் உங்களுக்கு தேவையே. ஜெய்மின் மாதிரி அதிகமான மார்க்ஸாக தேவையில்லை, கம்மி தான். எவ்வளோ கொஸ்டின்ஸ்? 10 questions அட்டன் பண்ண போறீங்க. 10மே அக்யூரஸாக அட்டன் பண்ணீங்கனாலே நமக்கு சீட்டு கிடச்சிரும். பார்த்துக்கோங்க, எவ்வளோ கம்மியாக தான் இருக்கு. அதாவது பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்தது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்க தான் செய்யும். சில கொஸ்டின் செம்ம டஃப், செம்ம லென்த், எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு டைமும் இருக்கும். 3 hours per பேப்பர். ஜெய்மெயின்லாம் குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. இதில் வந்துட்டு பெரிய 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 கொஸ்டின்ஸ், கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. போத் ஆர் சேம், டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ 9 to 10. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் பி பேனிக். எல்லாமே வரும், எல்லாமே இருக்கு. கெஸ்ஸிங் பண்ணாதீங்க. அக்யூரேசியோட கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி யூல் பி ஏபிள் டு கெட் இட். ஓகே, கடைசியாக வரும்போது பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 3 months கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்க. இது சும்மா கிடையாது. இது யாருக்கும் சும்மா யாருக்கும் கிடைச்சது கிடையாது. அதுக்குன்ட்டு ரியலாகவே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ரியலாக கன்சிஸ்டண்டாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக இது உங்களுக்கு தான். ஆனால் அது எல்லாருக்குமே கிடையாது. ஏன் நீங்கள் பார்க்கும்போது 2.5 lakh எங்கே இருக்கு நீங்கள் பாருங்க. 17K ப்ளஸ் லைக் அப்ராக்சி 18K வச்சுக்கோங்களேன். இது எங்கே இருக்கு? இந்த வருஷம் ஐடியில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அரௌண்ட் 20K வச்சுக்கோங்களேன். லைக் 21 இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட். 21K 20K வச்சுக்கோங்க. 2.5 lakh எங்கே இருக்குது, 20K எங்கே இருக்குது? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ திஸ் இஸ் நாட் தட் ஈஸி. கன்சிஸ்டண்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கனாலே ஈஸியாக நம்ம இங்கே ரீச் ஆகிடலாம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ இதான் சொல்ல வந்தேன். கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜி. இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. 3 months ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியாக நம்ம கிராக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, மேக்ஸுக்கு என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸை கேளுங்க. அதுக்கு தனித்தனி ஸ்ட்ராட்டஜி, எவ்வளோ மார்க் வாங்குறது, வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸை கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.